ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? டெய்லி லைஃப் சிச்சுவேஷன் இன்வால்விங் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இன்னைக்கு நம்ம என்னதான் பார்க்க போறோம்? அடிஷன் சப்ராக்ஷன் பார்க்க போறோம். ஆனா லாஸ்ட் கிளாஸ்ல அடிஷன் சப்ராக்ஷன்லாம் எப்படிப்பா இருந்தது? இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்க ஆட் பண்ண சொன்னா ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ண சொன்னா சப்ராக்ட் பண்ணுவோம். ஆனா இங்க எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்ல வந்து எப்படி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 452 mangoes are grown in farm A and 349 in farm B. Find the total number of the mangoes grown in both farms. என்ன கேக்குறாங்க? இங்க ரெண்டு தோட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் தோட்டம் ஃபார்ம் ஏ, செகண்ட் தோட்டம் ஃபார்ம் பி. ஃபார்ம் ஏ அப்படிங்கிற தோட்டத்துல வந்து 452 452 மேங்கோஸ் விளையுதான். ஃபார்ம் பில வந்து 349 349 மேங்கோஸ் வந்து விளையுதான். அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் தி மேங்கோஸ் grown in both farms. இந்த ரெண்டு ஃபார்ம்லயும் டோட்டலா எவ்வளவு மேங்கோஸ் விளையுது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஃபார்ம் ஏலையும் ஃபார்ம் பிலையும் டோட்டலா எவ்வளவு மேங்கோஸ் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணும்? ஃபார்ம் ஏல விளையக்கூடிய மேங்கோவையும் ஃபார்ம் பில விளையக்கூடிய மேங்கோஸையும் சேர்த்தாதான் நமக்கு டோட்டலா எவ்வளவு மேங்கோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்குமா? அது ஃபார்ம் ஏல விளையக்கூடிய மேங்கோஸையும் ஃபார்ம் பில விளையக்கூடிய மேங்கோஸையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதான் இங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. மேங்கோஸ் இன் ஃபார்ம் ஏ, அதாவது ஃபார்ம் ஏல இருக்கக்கூடிய மேங்கோஸ் எவ்வளோ? 452. அடுத்து மேங்கோஸ் இன் ஃபார்ம் பி, ஃபார்ம் பில விளையக்கூடிய மேங்கோஸ் எவ்வளோ? 349. அதான் 349 போட்டாங்க. இப்ப நமக்கு என்ன தேவை? டோட்டல் நம்பர் ஆஃப் தி மேங்கோஸ், அதாவது ரெண்டு ஃபார்ம்ல விளையக்கூடிய டோட்டல் நம்பர், மொத்தமா எவ்வளவு மேங்கோஸ் இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் தி மேங்கோஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணிப்போமா? இது ஒன்ஸ், இது 10, இது 100. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும். இங்க 2 இருக்கு, 9 இருக்கு. அப்ப 9 தான் பெரிய நம்பர். அப்ப 9 in the mind, 2 in the finger. 9 after 10, 11. 11 வருது. 11 இப்ப அப்படியே இங்க போட முடியுமா? போடக்கூடாது. ஏன்பா? 2 digit நம்பர் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இது ஒன்ஸா டென்ஸா எப்பயுமே நம்ம ஒன்ஸ் பிளேஸ் இருக்கக்கூடிய நம்பர் இங்க எழுதணும். அடுத்த டென்ஸ் பிளேஸ் இருக்க நம்பரை அடுத்த பிளேஸ் வேல்யூக்கு மேல எழுதிடணும். அப்ப இங்க என்ன பிளேஸ் வேல்யூ இருக்கு? டென்ஸ் பிளேஸ் வேல்யூ இருக்கு. அப்ப அதுக்கு மேல எழுதிடணும். இங்க ஒரு 1 கேரி ஓவர் ஆகுது. இப்ப என்ன பண்ணணும்? இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1, 5 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா? அப்ப 5 in the mind, 1 in the finger. 5 after 6. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணப்ப நமக்கு 6 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அப்ப 6 in the mind, 4 in the finger. 6 after 7, 8, 9, 10. என்ன வருது? திருப்பி அகைன் வந்து 2 digit நம்பர் தான் வருது, 10 வருது. இப்ப என்ன பண்ணும்? அப்ப இது ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ, இது டென்ஸ் பிளேஸ் வேல்யூ. அப்ப ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது தான் இங்க எழுதணுமா? அப்ப 0 இருக்கு. அப்ப 0 எழுதிட்டாங்க. அடுத்தது என்ன இருக்கு? டென்ஸ் பிளேஸ் வேல்யூ என்ன பண்ணும்? அடுத்த பிளேஸ் வேல்யூக்கு மேல எழுதணும். அடுத்த பிளேஸ் வேல்யூ இது 100. அப்ப 100 மேல எழுதியாச்சு. இப்ப பாருங்க 3 நம்பர் ஆயிடுச்சு. இது 3 நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 4 ஆட் பண்ணுவோமா? அப்ப 4 in the mind, 1 in the finger. 4 after 5. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணப்ப என்ன வந்துருச்சு? 5 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 5 3 ஆட் பண்ணணும். அப்ப 5 in the mind, 3 in the finger. 5 after 6, 7, 8. அதான் அவங்க போட்டிருக்காங்க 8. அப்ப 801. ஓகேவா? அப்ப ரெண்டு ஃபார்ம்லயும் விளையக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மேங்கோஸ் எவ்வளோ? 801. அதாவது ரெண்டு ஃபார்ம்லயும் இருக்கக்கூடிய மேங்கோஸோட எண்ணிக்கை 801. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி தான் சம் கொடுத்துருக்காங்க, இதை நம்மளே பண்ணும். அமுதன் saved ₹125 on the first day and ₹200 in the second day. Find the total amount saved by him in 2 days. அது அமுதன் அப்படிங்கிற பையன் வந்து ஏதோ காசெல்லாம் சேர்த்து வைக்கிறான் போல. ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு சேர்த்து வைக்கிறான்? 125 ரூபா, 125. அடுத்த செகண்ட் டே எவ்வளவு சேர்த்து வைக்கிறான்? 200 rupees சேர்த்து வைக்கிறான். என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் சேவ்ட் பை ஹிம் இன் 2 days. 2 நாள்ல அவன் மொத்தமா சேர்த்து வச்ச அமௌண்ட் எவ்வளவு அப்படி சொல்லிட்டு கேக்குறான். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டே அமௌண்ட்டையும் செகண்ட் டே அமௌண்ட்டையும் சேர்த்தா ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா அவன் எவ்வளவு காசு வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாமா? அதான் தி ஃபர்ஸ்ட் டே சேவிங். ஃபர்ஸ்ட் நாள் சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 125. அடுத்து பாருங்க, செகண்ட் டே எவ்வளவு சேவ் பண்ணிருக்கான்? 200. அவங்க என்ன கேட்டாங்க? டோட்டல் சேவிங். அப்ப 2 நாளுமே வந்து அவன் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணலாமா? இது ஒன்ஸ், இது டென்ஸ், 100. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும். இங்க 5 இருக்கு, 0 இருக்கு. 5ஓட 0 ஆட் பண்ணா என்னதான்ப்பா வரும்? 5 தான் வரும். அடுத்து பாருங்க, இங்க 2 இருக்கு, 0 இருக்கு. 2ஓட 0 ஆட் பண்ணா என்னதான் வரும்? 2 தான் வரும். அடுத்து பாருங்க, 1 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2 in the mind, 1 in the finger. 2 after 3. அப்ப டோட்டலா 2 டேஸ்ல அவன் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கான்? 325. ஓகேங்களா? புரியுதாப்பா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, இதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. நீங்களே இது போட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ட்ரை திஸ். There were 10 egg trays, each with 10 eggs in Valavan's egg shop. He sold eggs in 3 trays and found that eggs in 2 trays were rotten.
ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் எக்ஸ் ரிமைனிங் இன் வளவன் ஷாப். என்னப்பா சொல்றாங்க, வளவனோட எக் ஷாப்ல டோட்டலா 10 எக் ட்ரேஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் 10 எக் ட்ரேஸ் இருக்கு. ஒவ்வொரு எக் ட்ரேலயும் வந்து 10 எக்ஸ் இருக்கான். ஓகேங்களா, அப்ப டோட்டலா எத்தனை எக்ஸ் இருக்கு, ஒரு ட்ரேல 10 எக்ஸ் இருக்கு. அப்ப இங்க 10 இங்க 10 ஆக மொத்தம் 10 ட்ரே இருக்கு. அப்ப டோட்டலா அவங்கிட்ட 100 எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்ல வந்து he sold eggs in 3 trays. இவன் என்ன பண்ணிட்டான், 3 ட்ரேவை வந்து வித்துட்டான். ஓகேங்களா, and found that eggs in 2 trays were rotten. அதுல 2 ட்ரே வந்து ராட்டன் அப்படின்னா வந்து அழுகிறது, 2 ட்ரே எக் வந்து அழுகிருச்சு. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் தி எக்ஸ் ரிமைனிங் இன் வளவன் ஷாப். அப்ப ரிமைனிங் வந்து அவங்கிட்ட எவ்வளவு எக்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது வளவன் அப்படிங்கிற பையனோட எக் ஷாப்ல டோட்டலா வந்து 10 ட்ரே ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ட்ரேலயும் வந்து 10 எக்ஸ் இருக்கு. அதுல 3 ட்ரேஸை வந்து அவன் வித்துட்டான், 2 ட்ரேஸ் வந்து அழுகிருச்சு. ரிமைனிங் அவங்கிட்ட எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப சம் பாப்போமா, டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் இன் வளவன் ஷாப். வளவன் ஷாப்ல டோட்டலா எவ்வளவு எக்ஸ் இருக்கு, 10 ட்ரே இருக்கு. ஒவ்வொரு ட்ரேலயும் எத்தனை எக்ஸ் இருக்கு, 10 எக்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா அவங்கிட்ட 100 எக்ஸ் இருக்கு. அப்ப 100. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் எக்ஸ் சோல்டு பிளஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் ரோட்டன். இப்ப என்ன பண்ணும், ரிமைனிங் கண்டுபிடிக்கணும்னா போனதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணும். அதான் வந்து எத்தனை இதை வந்து அவன் வித்திருக்கான், 3 ட்ரேஸ். அப்ப ஒரு ட்ரேல 10 இருக்கும். அப்ப 3 ட்ரேனா 30. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் எக்ஸ் ரோட்டன். எத்தனை எக்ஸ் வந்து அழுகிருச்சு, 2 ட்ரே ஆஃப் எக் அழுகிருச்சு. அப்ப 2 ட்ரேனா 20. அப்ப டோட்டலா 50 எக்ஸ். அப்ப டோட்டலா அவங்கிட்ட 50 எக்ஸ் போயிடுச்சு. இப்ப ரிமைனிங் நம்ம ஈஸியா எழுதலாமா. அப்ப நம்பர் ஆஃப் எக்ஸ் ரிமைனிங் இன் தி ஷாப் மொத்தமா 100 எக்ஸ் இருந்தது, அதுல 50 எக்ஸ் போயிடுச்சு. இப்ப ரிமைனிங் என்னப்பா வரும், 50. அப்ப ரிமைனிங் அவங்கிட்ட 50 எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, புரியுதா?